நமோ நாராயணாய. தினமும் திருப்பதியில் ஒலிக்கும் சுப்பிரபாதத்தின் ரகசியம் தெரியுமா? ஆம், வேதங்கள் சொல்லும் அற்புத ரகசியம். இப்போது நாம் சுமார் 675 ஆண்டுகளுக்கு முன் அன்னமாச்சாரியார்கள் சுப்பிரபாதத்தை 4ஆக பிரித்தார் என்பது தெரியுமா? பெருமாளை பள்ளி எழுப்பும் சுப்பிரபாதத்தை முதலில் பாடியவர் யார் தெரியுமா? இப்படி சில கேள்விகளுக்கு பதிலை தரும் பதிவே இது. முதலில் சுப்பிரபாதத்தை பாடியவர் மகரிஷி விஸ்வாமித்திரர் ஆவார். சுப்பிரபாதத்தின் பெருமையை 4ஆக பிரித்து அதில் முதல் பகுதி திருப்பதி ஏழுமலையானின் துயில் எழுப்பும் கமலாஞா என்ற, இரண்டாவது பகுதியாக நேத்திரம் என்ற பகுதியும், மூன்றாவது 4ஆவது பகுதியாக சரணாகதியாகவும் பிரித்து சுப்பிரபாதத்தின் பெருமையை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். சுப்பிரபாதம் பாடுவதால் பக்தன் பகவானிடம் சரணாகதி அடைகின்றான். மேலும் ரிக்வேதம் சொல்லும் ரகசியம் என்னவென்றால், ஒருவன் ஏழையாக இருந்தாலும் பிறவிக்குள்ளனாக இருந்தாலும் திருமலையில் திருமால் தரிசனம் பெற்றால் ஏழை செல்வந்தனாகிறான், பிறவிக்குடன் பார்வை பெறுகிறான் என்று ரிக்வேதம் சொல்லுகிறது. ஆம், சுப்பிரபாதத்தை தினமும் கேட்பதால் இறைவன் அருட்காட்சியும் பெருமானின் திருவுள்ளமும் நமக்கு எப்போதும் கிட்டும். மேலும் சுப்பிரபாதம் தினமும் அதிகாலையில் நமது இல்லத்தில் ஒலிக்க திருமகளின் பேரருள் கிட்டும். பெருமானின் பெருளையும் திருமகளின் அருளையும் பெற தினமும் நமது இல்லங்களில் சுப்பிரபாதம் ஒலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.